எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் டூ தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். பழனி சொல்கிறாரு சண்டை சச்சரவு வரும் குடும்பத்தில், பாசம் மட்டும் மாறாது அப்படின்றாரு. சுகுனியா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லவர் அதனால அப்படின்னு சுகுனியா வந்து சொல்கிறாங்க உங்களை வந்து மக மாதிரி நினச்சாங்க, சுயமாக ஒரு கடை ஆரம்பிக்கும் போது 100 பல்ட்டி எடுத்துட்டாங்க. சுகுனியா வந்து சொல்கிறாங்க துரோகம் பட்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. குமார் வந்து சொல்கிறார் நல்லா சொல்லுங்க சித்தி அப்படின்னு. பழனி வந்து சொல்கிறார் எனக்கு வந்து சரவணை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. சுகுனியா வந்து சொல்கிறாங்க செந்தில் வச்சு தூண்டி விட்டு அந்த சரவணனை சொல்கிறீங்க. பழனி வந்து சொல்கிறாரு அவனுக்கெல்லாம் தூண்டி விடுறதுலாம் ஒன்றும் தெரியாது சுகுனியா. குமார் வந்து சொல்கிறாரு இவர் வந்து திருந்தவே மாட்டார் சித்தி. பழனின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து திருப்பி அதே பற்றி தான் பேசுகிறீங்க, இப்போ நடந்தது மட்டும்தான் பேசுகிறீங்க. பழனி சொல்கிறாரு நான் வந்து 30 வருஷமாக அந்த வீட்டில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. அளவுக்கு அதிகமாக வந்து நானும் பாசம் வச்சுருக்கேன், அவங்களும் அளவுக்கு அதிகமாக என் மேலே பாசம் வச்சுருக்கேன். அதில் விட சரவணன் தான் என் கூடயே இருந்தவன். பழனி வந்து சொல்கிறாரு சரவணன் வந்து நான் வளர்த்த பையன், என்னை வந்து துரோகியாக நினச்சாலும் பரவாயில்ல, என்ன நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல. பழனி சொல்கிறாரு நான் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து அவங்க கூடயே இருக்கும் தாண்டா எனக்கு தோணும். பழனி வந்து சொல்கிறாரு இந்த மாமா இருக்காண்டா, நீ வந்து என் தோளில் சாஞ்சுக்கணும்னு எனக்கு தோணும். பழனி வந்து சொல்கிறாரு நான் வந்து உன் கூடயே இருக்கணும்டா, உன் கண்ணீர் வந்து நான் துடைக்கணும், அப்படி தான்டா எனக்கு தோணுது. பழனி வந்து சொல்கிறாரு சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது, அந்த வீட்டில் பாவமாக இருக்கிறது சரவணன் மட்டும்தான். பழனி வந்து சொல்கிறாரு சரவணன் வந்து மச்சான் என்ன சொன்னாலும் தலை ஆட்டிகிட்டே இருப்பான், அவன் வந்து எல்லா குடும்பத்துக்காக யோசிக்கிறவன். பழனி வந்து சொல்கிறாரு சரவணனுக்கு வந்து இந்த மாதிரி நிலமை வந்து வந்துக்கே வேணாம், அவன் வந்து எல்லாரை பற்றி யோசிப்பான், அவனுக்கே இந்த நிலமை வந்துடுச்சு. சுகுனியா வந்து கேட்குறாங்க அக்கா வீட்டுக்கு போகிறீங்களான்னு. பழனி வந்து சொல்கிறாரு நான் எந்த வீட்டுக்கும் நான் போகல, நான் வந்து டீ கடைக்கு போகிறேன். குமார் வந்து சொல்கிறாரு மறுபடியும் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஐக்கியம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சித்தி. சுகுனியா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் போக மாட்டார், போனால் நான் விட்டுருவேண்ணா. சுகுனியா வந்து கேட்குறாங்க அந்த கதையெல்லாம் விட்டுரு, பாண்டி அண்ணன் கதையை பற்றி சொல்லு அப்படின்னு. சுகுனியா வந்து கேட்குறாங்க மயில் அம்மா வந்து சும்மாவே விட மாட்டாங்களே, என்ன திட்டம் வச்சுருக்காங்களே தெரியலையே, எனக்கு வந்து ஏதாச்சும் தோணுன்னா சொல்லு. குமார் வந்து சொல்கிறாரு கட்டாயமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க சித்தி, அன்னைக்கு பேசும்போது நானே மிரண்டு போயிட்டேனே. மூர்த்தி வந்து கேட்குறாரு ஏன்டா சரவணா, காலையிலேருந்து வந்தவங்கலாம் இவங்க மட்டும்தான்டா நம்ம வீட்டு விஷயம் வந்து கேட்கவே இல்லை. மூர்த்தி வந்து கேட்குறாரு கதிரை நீ என்னடா கடைக்கு வந்திருக்க, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையான்னு. கதிரை வந்து சொல்கிறாரு வீட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கதிரை வந்து சொல்கிறாரு சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அம்மாவும் சேர்த்து சாப்பிட சொல்லிட்டேன். மூர்த்தி வந்து கேட்குறாரு அப்புறம் எதுக்குடா கடைக்கு வந்த. கதிரை வந்து சொல்கிறாரு நீங்கள் 2 பேர் மட்டும்தான் கடையில் இருப்பீங்க, உங்கள் ஒத்த சேகா தான் வந்திருக்கேன். மூர்த்தி வந்து கேட்குறாரு நீ வந்து இங்கே வந்துட்டீங்கன்னா உன் ட்ராவல்ஸ் வந்து யார் பார்த்துப்பா. கதிரை வந்து சொல்கிறாரு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துக்க சொல்லிட்டேன். வந்து யோசிக்கிறாரு கண்டிப்பாக வந்து என்னை வந்து போக சொல்லிடுவார். மூர்த்தி வந்து சொல்கிறாரு நீ வந்து கடையில் ஏறுறா, நான் வந்து பேங்க் வேலையாக சின்ன வேலையாக போயிட்டுட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மூர்த்தி வந்து சொல்கிறாரு இந்த பாரா சவரானா குடும்ப விஷயத்தை வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க முன்னாடியே பேசிடு. மூர்த்தி வந்து சொல்கிறாரு மீறி வந்து பேசினாங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடு. மூர்த்தி வந்து கேட்குறாரு உனக்கு புரியுதான்னு. சரவணன் சொல்கிறான் புரியுது. மூர்த்தி சொல்கிறாரு நீ வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேணாம். கதிர் வந்து சொல்கிறாரு வரவங்கலாம் ஏதாச்சும் கேட்குறாங்களா. சரவணன் வந்து சொல்கிறாரு கேட்குற கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா, ஊரில் வந்து அவள் ஏதோ நல்லவன் மாதிரி நான் ஏதோ கெட்டவன் மாதிரி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, அதுதான்டா என்னால் தாங்கிக்கவே முடியல சொல்கிறாரு. நான் வேணால் கடையில் இருக்கிறேனே, நீ வேணால் கிளம்பி போ வீட்டுக்கு. சரவணன் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் கடையில் இருக்கும்போது வந்து எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்தது, அவள் இல்லாத போது வந்து கடையை வந்து நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி வந்து சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன். சுகன்யா வந்து கேட்குறாங்க என்ன ஃபோன் பார்த்துட்டே இருக்கிய, ஏதாச்சும் பிரச்சனையா. பழனி வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகன்யா வந்து கேட்குறாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாமான்னு. பழனி வந்து கடையை யார் பார்த்துப்பான்னு. குமார் வரேன்னு சொன்னால் சுகன்யா வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு. பழனி சொல்கிறாரு சும்மா அவனை வந்து தொந்தரவெல்லாம் பண்ண வேண்டாம். பழனி வந்து சொல்கிறாரு நீ போய் சாப்பிடுன்னு. வந்து சொல்கிறாங்க கலவரம் வீட்டிலேயே மூக்கோல 3 வாட்டி சாப்பிட்ருப்பான், நீங்கள் அவங்களுக்காக சாப்பிடாமலே இருக்கீங்களே. சுகன்யா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பழனி வந்து யோசிக்கிறாரு திரும்பி வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா. ஃபோனு பண்ணாலும் அவன் வந்து எடுக்க மாட்டான். கதிர் வந்து கேட்குறாரு யாருன்னு ஃபோன்லன்னு. சரவணன் சொல்கிறாரு மாமான்னு. எடுத்து பேசுங்கண்ணா. சரவணன் சொல்கிறாரு என்ன பேசுறதுன்னு தெரியலடா. கதிர் வந்து சொல்கிறாரு மாமா மேலே அப்பா அம்மா கோவப்படுறது கூட விட்டுறலான்னு.
பல நேரத்தில் வந்து அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. செந்திலும் நீங்களும் என்ன பண்ணுறீங்களே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சரவணன் வந்து சொல்கிறாரு, கடை தோன்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா, ஒரே தெருவில் தோன்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, கடைசிக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்லடா, அதான்டா என்னால் நம்பவே. கதிர் வந்து கேட்குறாரு, மாமா வந்து இதெல்லாம் மறைச்சி இருப்பாங்களா, இதெல்லாம் மாமாவுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு சரவணனை பார்த்து. சரவணன் சொல்கிறாரு, என் அனுபவம் அப்படி ஆச்சுடா, என்னால் யாரையும் நம்பவே முடியல. கதிர் வந்து சொல்கிறாரு, மாமா நம்பலாம், நான் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மாமாவை தொட்டு விட்டு அடித்தாங்கல்ல, ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்களே பாரு. கதிர் வந்து சொல்கிறாரு, இப்போ கூட உனக்கு வந்து நல்லா இருக்கியா, எப்படி இருக்கேன்னு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. கதிர் வந்து சொல்கிறாரு, ஃபோன் பண்ணி பேசினேன் மாமாவுக்கு, ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு. சரவணன் வந்து சொல்கிறாரு, கதிர் நான் மாமாவை போய் நேரில் போய் பார்க்கவான்னு. கதிர் வந்து சொல்கிறாரு, தாராளமாக நீ அவர்கிட்ட போய் பேசுனேன், இப்போ போய் பேசு. சரவணன் வந்து கேட்குறாரு, கடை யார் பார்த்துப்பான், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பேசுனேன், நீ போய் பேசுனேன். நீ வந்து சொல்கிற, டேய் மாப்பிள்ளை, டேய் சரவணா. பழனி சொல்கிறாரு, அறங்குறையமாக கேள்விப்பட்டது என்னாலே தாங்க முடியல மாப்பிள்ளை. பழனி வந்து கேட்குறாரு, நீ எப்படா தாங்குறேன்னு. சரவணன் சொல்கிறாரு, என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க மாமா. பழனி சொல்கிறாரு, எல்லாம் சரியாயிரும் மாப்பிள்ளை எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத சரியாயிரும் அப்படின்றாரு. சரவணன் வந்து சொல்கிறாரு, என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க மாமா, என்னை ஏமாத்தேன். பழனி வந்து சொல்கிறாரு, சரி விடு மாப்பிள்ளை, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், சிவா உள்ளே போய் பேசுவோம். பழனி வந்து கேட்குறாரு, சரி வாடா கடைக்குள்ளே போகணும், என் கடைக்குள்ளே நீ வருவீல்ல. சரவணன் வந்து, நான் ஏதோ கோவத்தில் வந்து தப்பாக பேசிட்டேன் மாமா, என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாரு. பழனி வந்து சொல்கிறாரு, என்கிட்ட போய் ஏன் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்குற. அதுக்கப்புறம் வந்து பழனி வந்து சொல்கிறாரு, வா நம்ம கடைக்குள்ளே போ, வா மாப்பிள்ளை கடைக்குள்ளே வா மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டிட்டு. மூர்த்தி வந்து கேட்குறாரு, எங்கடா சரவணன்னு. கதிர் வந்து சொல்கிறாரு, அண்ணன் வந்து டீ குடிக்க போயிட்டாரு. மூர்த்தி வந்து கேட்குறாரு, டீ குடிக்க எதுக்குடா அவனை தனியாக அமுச்சு விட்ற, இதுக்கெல்லாமா தனியாக அமுச்சு விடுவேன் அப்படின்னு. கதிர் வந்து, இதுக்கெல்லாமா துணைக்கு போகிறது. சொல்கிறாரு, இருக்கிற நிலமையில அவனை ஏன்டா தனியாக அமுச்சு விட்ட, ஏதாச்சும் வந்து கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருவான்டா. கதிர் சொல்கிறாரு, அண்ணா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத அப்படின்றாரு. இப்போ மூர்த்தி வந்து சொல்கிறாரு, நீ ஏதாச்சும் ஒரு பொறுப்பான விஷயம் வந்து நீ எதுவும் பண்ணவே மாட்டியாடா. வந்து சொல்கிறாரு, என்னப்பா 2 பேர் தான் கடையில் வந்தோம், அப்படியே விட்டுட்டா போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. மூர்த்தி சொல்கிறாரு, அப்படிப்பட்டவனா இருந்தீங்கன்னா அவனை வந்து கடையில் வச்சுட்டு நீ வந்து டீ வாங்கிட்டு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வர வரைக்கும் நீங்கள் வந்து காத்து இருந்திருக்கணும். கதிர் வந்து சொல்கிறாரு, அண்ணா நல்லா தான் இப்போ இருக்குது, ஒன்றும் கவலைப்படாது, நல்லா இருக்கிற மாதிரி தான்டா காட்டுவான், அவன் என்ன நிலமையில இருக்கான்னு எனக்கு தாண்டா தெரியும். அப்புறம் மூர்த்தி வந்து எந்திரிக்க பார்த்தாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு கதிர். மூர்த்தி சொல்கிறாரு, அவனை போய் கூட்டிகிட்டு வரான் நம்மன்னு. கதிர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம். கதிர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அண்ணனே வந்துடும். பழனி வந்து சொல்கிறாரு, சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு மாப்பிள்ளை, இம்புட்டு பண்ணி வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா. சரவணன் வந்து சொல்கிறாரு, பண்ணி வச்சிட்டாங்க மாமா அப்படின்னு. பழனி வந்து சொல்கிறாரு, மயில் வந்து இப்படி பண்ணுற பொண்ணா. பழனி வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணே உத்தண்டியான்னு. சரவணன், இந்த பொண்ணே அக்யூஸ்டு, என்ன பண்ணா தெரியுமா, எல்லாத்தையும் விட்டு குழந்தை விஷயத்தில் மட்டும் எப்படி மாமா பொய் சொன்னா. சரவணன் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து குழந்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக உனக்கு தெரியும்ல மாமா. பழனி வந்து சொல்கிறாரு, தெரியும் மாப்பிள்ளை, கவலைப்படாத மாப்பிள்ளை, கவலைப்படாத, ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்றாரு. ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காரு. வந்து சொல்கிறாரு, நான் ஒரு லூஸ் மாமா, புதுசாக கடை தோன்றதுக்கு நடுவில் வந்து நான் அழுகுறேன்னு. பழனி வந்து சொல்கிறாரு, அதனால என்னடான்னு. சரவணன் சொல்கிறாரு, அதெல்லாம் தப்பு மாமா, அப்பா சொல்லுவார், வியாபாரம் நடக்கிற விதத்தில் வந்து அழுவக்கூடாது. சரவணன் வந்து சொல்கிறாரு, தம்பிங்க கூட தான் காணா, எல்லா விஷயம் வந்து முதல்ல ஒன்ட்டே சொல்லிடுவேன். சரவணன் வந்து சொல்கிறாரு, மாமா அவங்க கூட வந்து நிறைய பேசணுன்னு. பழனி சொல்கிறார், ஆமாம் பேசுவோண்டான்னு. சரவணன் சொல்கிறாரு, இங்கே வேண்டாம் மாமா, ராத்திரி பேசுவோம். சரவணன் வந்து சொல்கிறாரு, ராத்திரி பேசுவோம் மாமான்னு. பழனி சொல்கிறாரு, கடையை அடைச்சிட்டு அவசியமாக நம்ம பேசுவோம் அப்படின்றாரு. சரவணன் சொல்கிறாரு, ஏதாச்சும் நான் தப்பாக ஏதாச்சும் பேசுனா என்னை மன்னிச்சிருமாமா அப்படின்றாரு. மூர்த்தி வந்து கேட்குறாரு கதிர்கிட்ட, எங்கடா சரவணன் இன்னமும் காணும், இவ்வளோ நேரமாக டீ குடிக்கிறான், நான் போய் பார்க்குவான்னு. கதிர் சொல்கிறாரு, வேணாப்பா நானே போகிறேன். மூர்த்தி வந்து கேட்குறாரு, சரவணா எங்கடா போயிட்டு வந்தேன்னு. சரவணன் வந்து சொல்கிறாரு, நான் டீ குடிக்க போனேன். சாப்பிட்ற நேரத்தில் எதுக்குடா டீ. மூர்த்தி வந்து சொல்கிறாரு, நான் கடையை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கடான்றாரு. கதிர் கேட்குறாரு, நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களாப்பான்னு. மூர்த்தி சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கடா, அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு. கதிர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். மூர்த்தி வந்து சொல்கிறாரு, அவ்வளோ பசிக்கலடா அப்படின்றாரு. கதிர் சொல்கிறாரு, முதல்ல வந்து வீட்டுக்கு போங்க, அம்மா போய் பார்த்துக்கோங்க, காலையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா சாப்பாடு போட்டேன். கதிர் சொல்கிறாரு, நீங்கள் போய் அம்மா வந்து சாப்பிட வைங்க, இல்லைனா அம்மா வந்து சாப்பிடாம இருக்கும். மூர்த்தி சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வந்து கடையை பார்த்துக்கோங்கடா.
சரவணன் வந்து கேட்குறாரு, கதிர் அப்பா என்னடா சொன்னாருன்னு. கதிர் வந்து சொல்கிறார், கலாவிலேருந்து பணத்தை வந்து தூக்கிட்டு போயிடாதடா. கதிர் வந்து கேட்குறாரு, மாமாவை பார்த்தியா, மாமாட்ட பேசினியான்னு கேட்குறாரு. மாமா வந்து நான் தவறு விட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமாட்ட வந்து அவ்வளோவா நேரம் என்னால் பேச முடியல, கடையில் இருக்கிறதுனால. சரவணன் வந்து சொல்லியிருக்காரு, கடையை மூடிட்டு நம்ம வந்து ராத்திரி வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரவணன் வந்து கேட்குறாரு, நீ வரியாடான்னு. நானும் வரேன், ராத்திரி எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் அப்படின்றாரு. கதிர் சொல்கிறார், ராத்திரி எல்லோரும் வந்து சந்திப்போம் அப்படின்றாரு. மறக்காம